என் முன்னே இன்று அழகாக தோன்றி நிற்கின்றாய். உன் கண்களில் நான் அனுப்பிய வேல்பட்டு வெளிச்சத்தை உனக்கு கொடுத்து விட்டது. உன் வாழ்க்கைக்கு திடீர் அதிர்ஷ்டமும் மாபெரும் வெற்றியும் இனிமேல் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். முழு நிலவாக உன்னுடைய முகம் மலரும். முழு மனதோடு இந்த முருகனை நினைத்து நீ நன்றி சொல்வாய். இப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் அமைதியை தேடி வருகின்றது. முருகனின் வாசலுக்கு நீ வந்து விட்டதால் வெற்றி என்பது உன் பக்கம் இனி கிடைக்கும். திடீரென வரக்கூடிய ஒரு அழைப்பு உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றும். பழனியை நோக்கிய பாதையில் அதிர்ஷ்டம் சுடர் காட்டும். நீயே ஆச்சரியப்படுவாய் இந்த நாளை பார்த்து. முருகன் கொடுக்கின்ற அருள் இங்கு வார்த்தைகளால் வைப்பது இல்லை, இது அருள் வாக்காக வைக்கப்படுகின்றது. வெற்றி வருவதற்கு முன்னால் உன்னுடைய மனம் அமைதியை பெறும். அதுதான் சின்னம், அதுதான் அறிகுறி, அதுதான் குறிப்பு. வெற்றி உன்னை தேடி வரப்போகின்றது. ஒருவித அமைதியோடு உன்னுடைய மனம் நிலவும். கடைசி முயற்சி வரை நீ எடுத்து விட்டாய். அந்த கடைசி வரிசையில் முருகனுடைய அருள் உன்னுள் இப்பொழுது நுழைந்து இருப்பதால் அது மாபெரும் வெற்றியை கொடுக்க தயாராகிவிட்டது. பள்ளி கூட முடியாமல் வந்தவர் தொழிலை தொடங்கினார். முருகனை அழைத்த நாளிலிருந்து அதிசயம் நடந்தது அவர்களுடைய வாழ்க்கையில். ஏட்டு கல்வி என்பது மட்டும் வெற்றியை பெற தகுதியானது கிடையாது. அனுபவங்களும் சேர்ந்து முருகனுடைய அருளும் சேர்ந்தால் எப்பேற்பட்ட ஏழையானாலும் ராஜாவாகி விடுவான். கையில் பணம் இல்லை, ஆனாலும் கண்ணில் நம்பிக்கை இருந்தது. அந்த கண்ணோட்டத்தை முருகன் நான் பார்த்ததால் அரசனானான் ஒருவன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ராஜயோகத்தையும் அதிர்ஷ்ட நேரத்தையும் என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியாது என்று நீ நினைக்கின்றாயா? ஒரு நொடி போதும் அல்லவா இந்த முருகனுக்கு உன்னுடைய வாழ்க்கையின் மீது என் கருணையை பொழிய, அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க, ராஜ வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க. அந்த தருணத்திற்கு, அந்த காலகட்டத்திற்கு இப்பொழுது நீ நுழைந்திருக்கின்றாய். நான் அனுப்பிய இந்த அதிர்ஷ்ட வேலை உன்னுடைய கரங்கள் தொட்டதின் காரணமாக, உன் கண்கள் இன்று பார்த்ததன் காரணமாக, என் வாக்கை நீ முழுமையாக இப்பொழுது கேட்கப் போகும் காரணமாக. வாழ்க்கை எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் இந்த முருகன் அந்த சோதனைகளை எல்லாம் முறியடித்து உன் வாழ்விற்கான வெற்றி பாதையை உன் கண்களுக்கு காட்டக்கூடியவன். இன்று உன் வாழ்வில் கிடைக்கப் போகின்ற அந்த ஒரு செய்தி நாளைய வெற்றிற்கு வித்திடக்கூடிய விதையாக அமையும். திடீரென நேரிடக்கூடிய சந்திப்பு உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் உயர்த்தக்கூடிய விஷயமாக மாறும். அது எதுவென்றாலும் முருகனுடைய அருள் இருந்தால்தான் நிகழும். நீ அழகாக தோன்றுகின்றாய் என்பதே வெற்றியின் ஆரம்பம். அதை கவனித்த முருகன் உனக்காக ஒரு வழியை இன்று ஆரம்பித்து இருக்கின்றேன். உன்னுடைய முகம் இவ்வளவு பொலிவாக மாறும். உன்னுடைய மனம் அமைதியை அடையும். உன்னை சுற்றி எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியாக இருப்பது போல தோன்றும். சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக அமைவது போல ஒரு எண்ணம் தானாக ஏற்படும். இவை எல்லாமே மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் வரப்போவதற்கான அறிகுறி. இந்த பிரபஞ்சமே உன்னோடு இணைந்து செயல்படுவதை நீ உணர ஆரம்பித்து விடுவாய். பார்க்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்படிப்பட்ட நிலை உன்னுள் ஏற்படுகின்றதா? உன்னை சுற்றி நிலவுகின்றதா? அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது. பழனிமலைக்கு ஏறி வந்து என்னிடம் நீ ஒரு முறை கேட்டதற்கே உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நன்மையாக மாற்றி கொடுப்பவன் நான். எத்தனை பேருக்கு இந்த அருளை நான் கொடுத்திருக்கின்றேன். என்னை தேடி மலையேறி வந்து தரிசனம் செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயரக்கூடிய நிலையை பெற்று விடுவார்கள். ஒரு பூஜை, ஒரு வார்த்தை, ஒரு அழைப்பு, முருகா என்று நீ என்னை அழைத்தாலே உன்னுடைய வாழ்க்கை சிறப்படைய தகுதியை பெற்றுவிடும். இவை மூன்றும் சேர்ந்து உருவாகும் பொழுது அது அதிர்ஷ்டத்தின் விதையாக தானாக உன் வாழ்க்கையில் பதிந்தும் விடும். காத்திருந்தவனை இந்த கந்தன் என்றும் கைவிட்டதே இல்லை. முருகன் உனக்கான திட்டத்தை எல்லாம் அழகாக வடிவமைத்து வைத்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட இன்பங்களை சந்திக்க வேண்டும், இது நாள் வரை நீ துன்பத்தை சந்தித்து சோர்ந்ததன் காரணங்களை அனுபவங்களாக மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கைக்கு பிரகாசத்தை கொடுக்க இந்த முருகன் நான் அருள்பாவிக்கின்றேன். அதிர்ஷ்டம் ஒரு நாளில் வரும், ஆனால் மனதில் தாங்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை என்றும் இருந்தால்தான் எப்பொழுதுமே அந்த அதிர்ஷ்டம் நிலைத்திருக்கக்கூடியதாக உன் வாழ்வை அடையும். நம்பிக்கை உன்னிடம் இருக்கின்றது, அதுதான் முக்கியம். மீதமுள்ளதை இந்த முருகன் நான் நிரப்புவேன்.
ஒரு மடங்கு நீ கேட்டால் 100 மடங்கு உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். தாராள குணம் உடையவன் இந்த முருகன். பக்தர்களை கண்கலங்க விட மாட்டேன். என் முன் கண்ணீர் சிந்தினால் கஷ்டங்கள் தானாக தொலைந்து போய்விடும். முருகா என்று தூரமாக நின்று கூப்பிட்டால் கூட உன் அருகில் வந்து அருள்பாவிப்பேன். இன்று நீ என்னிடம் நெருக்கமாக வந்து அழைத்திருக்கின்றாய். உன்னுள் நான் நுழைந்தே விட்டேன். மனதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம். நீ செல்லுகின்ற பாதை, நீ எடுக்கின்ற முடிவுகள் உனக்கு அற்புதமானவையாக தானாக மாறும். உன்னை சுற்றி வேல் துணை வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? நீ செல்லும் இடங்களில் எல்லாம் உன்னை கண்காணித்து கொண்டுதானே இருக்கின்றது. எந்த ஒரு தவறும் உன் வாழ்க்கையில் நேர்படாது. எந்த ஒரு நிகழ்வு நேர்ந்தாலும் இந்த முருகனின் அருள் இல்லாமல் அது நடப்பதும் இல்லை. என்னுடைய ஆலயத்திற்கு வா. உன் மனதை தெளிவுபடுத்திவிட்டு செல். உன் வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை நான் தருவேன். கர்மாக்களை அழிப்பதற்காக சில நிகழ்வுகள் உன்னை குழப்பிக் கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். கந்தனை மட்டும் நினை. என்னுடைய பாடலை பாடு. கந்த சஷ்டி கவசத்தை மனமுருகி கேள், பாடு. உன் கவலைகள் எல்லாம் மாயமாகும். உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஒற்றுமை மேலோங்கும். வாழ்வின் ஒவ்வொரு கவலையும் இனி காற்றோடு காற்றாய் கரைந்து மாயமாகி போய்விடும். ஒரு வழக்கமான நாளான இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் திகழவில்லை. திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாக திகழ்ந்திருக்கின்றது. நம்பிக்கை இந்த உலகத்தை மாற்றும் அழகு. இன்று என் வாயிலாக உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய முகம் மலர்ந்து பொலிவோடு பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. நீ மகிழ்ந்து வாழ்வதை மட்டும் இனி நான் நோக்கப் போகின்றேன். என் நெஞ்சத்தில் நீ நிறைந்து விட்டாய். உன் நெஞ்சத்தில் உண்மையும் நேர்மையும் இருந்ததால் உன் மீது கூட நீ அக்கறை கொள்ள விரும்பவில்லை. ஆனால் அடுத்தவர்களின் மீதும் என் மீதும் பக்தி அதிகமாக வைத்திருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து சேரப்போகின்றது. காத்திருந்து காத்திருந்து எவ்வளவு நாள் நீ சோர்ந்து போயிருக்கின்ற. ஆனால் இப்பொழுது உன் கரம் வந்து சேர்ந்து அது உனக்கு முழு மகிழ்ச்சியை, இன்பத்தை கொடுக்கும். நீ பட்ட கஷ்டங்கள், நீ சிந்திய கண்ணீர் எல்லாவற்றிற்கும் பதிலாக சந்தோஷம் உன் மனதை ஆர்ப்பரிக்க வந்து கொண்டிருக்கின்றது. பரிசுகளை நீ பெறப்போகின்றாய். அன்பிற்கான பரிசு உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. முழு அன்பிற்கான பரிசு, பரிசுத்தமான பரிசு, உன்னால் ஏற்பட்ட மாற்றங்களால் உனக்கு கிடைக்கப் போகின்ற பரிசு பிறர் மூலமாக உன்னை தேடி வரும். அதிர்ஷ்டத்தின் வாயில் அப்பொழுது திறந்துவிடும். உன் கரங்கள் அதை பெறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையே அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துவிடும். சிலரால் ஏற்பட்ட துன்பங்கள் பொழுது பலரால் முடிவுக்கு கொண்டு வரப்படும். எல்லோரும் இணைந்து உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தை உதவிகளாக செய்து மகிழ்வார்கள். அவர்கள் பெரும் நலனோடு உன்னையும் சேர்த்து கை தூக்கி விட தயாராகி விட்டார்கள். இனிமேல் உன் வாழ்க்கையில் கவலை இல்லை. இந்த முருகனின் அருள் யார் மூலமாவது உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நான் அனுப்பும் உதவி யார் மூலமாவது உன்னை சேர்ந்து கொண்டே இருக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவாய். மாபெரும் வெற்றியையும் சேர்த்தே பெறுவாய். நல்லது நடக்கும்.